ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல இவங்க வந்தோடனே ஃபுட்டு கரைஞ்சாருங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு போட்டு கிச்சன் வந்து பார்த்தா மாவு நல்லா பொங்கி ஊற்றி இருந்துச்சு. ஒரு பக்கம் மாவு பொங்கிருச்சு, இட்லி சூப்பராக வரும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை க்ளீன் பண்ணுமேங்கிற கவலை வேறு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டு சாம்பார் வைக்க எல்லாம் ரெடி பண்ணி பூசணிக்காய் போட்டு சாம்பாரை வச்சாச்சு. இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப கோல்டு, சளி, இருமலாக இருக்குது. நைட்லாம் பாப்பாவுக்கு ஒரே இருமல். இருந்தாலும் காலைல அவள் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளப்பி அவளை அனுப்பி விட்டாச்சு. அவள் ஸ்கூல் போயிட்டா. நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே நடக்காது. ஆல்ரெடி உனக்கு இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் எழுதி வச்ச மாதிரி அதான் நடக்கும். நம்ம அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடினாலும் அது நடந்துடும். ஸோ நம்ம வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடணும். எனக்கு இட்லி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் இட்லி கூட சாம்பார் சாப்பிடுவாங்க. பட் நான் சாம்பார் கூட இட்லி சாப்பிட்றேங்கிற மாதிரி சாம்பார் அதிகமாக இருக்கும், இட்லி கம்மியாக இருக்கும். நீங்களும் இப்படி தான் இட்லி சாப்பிடுவீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி தான் நான் அதிகமாக சாம்பார் ஊற்றி சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.